இந்த ஒரு நியூட்ரியன்ட் நீங்க எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், அசிடிட்டி இந்த மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் போகவே போகாது. அண்ட் நோ, இது ஃபைபர், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சினால உங்களுக்கு 6 டிஃபரெண்ட் வேஸ்ல உங்களோட டைஜஷன் அடிவாங்கும். ஃபர்ஸ்ட், உங்களோட வயித்துல உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகாது. சோ ஸ்டொமக் ஆசிட் வீக்கா இருந்தா உங்களுக்கு ஃபுட் ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாது அண்ட் கட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, நீங்க சாப்பிட்ட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு உங்களோட pancreas அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் செக்ரீட் பண்ற டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஒழுங்கா ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ் அண்ட் ஆக்டிவிட்டி நடக்காது. சோ இதனால உங்களுக்கு ப்ளோட்டிங், டயரியா, கான்ஸ்டிபேஷன் அண்ட் ஈவன் ஃபுட் இன்டாலரன்ஸ் உண்டாகும். மூணாவது, கட் பேரியர் இன்டெகிரிட்டியை இது டேமேஜ் பண்ணும். உங்களோட குடலோட இன்னர் வால்ஸ் டைட்டா இருந்தா தான் நமக்கு சேஃப். சோ இந்த நியூட்ரியன் நீங்க ஒழுங்கா எடுக்காத பட்சத்துல இந்த இன்னர் வால்ஸ் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். டாக்ஸின்ஸ், பாக்டீரியா அண்ட் அன்டைஜஸ்டட் ஃபுட் இந்த மாதிரி தேவையில்லாதவங்க எல்லாம் உள்ள போக ஆரம்பிப்பாங்க அண்ட் இதனால இன்ஃப்ளமேஷன் பயங்கரமா உண்டாகும். நாலாவது, உங்களோட கட் மொட்டிலிட்டி அண்ட் கோஆர்டினேஷன் அஃபெக்ட் ஆகும். ஃபுட்டை மூவ் பண்றதுக்கு உங்களோட இன்டெஸ்டைனோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட செக்ரீஷன் அண்ட் பைல் ஃப்ளூயிடோட ஃப்ளோ இது எல்லாத்தோட டைமிங்க கோஆர்டினேட் பண்ற ஹார்மோன்ஸ் ஒழுங்கா வேலை பார்க்காது. அஞ்சாவது, உங்களோட இம்யூனிட்டியோட சோலி முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கு கட்டை சுத்தி தான் 70% ஆஃப் இம்யூன் செல்ஸ் இருக்கு. இந்த நியூட்ரியன் நீங்க ஒழுங்கா எடுக்கலன்னா இந்த இம்யூன் செல்ஸ் ஒழுங்கா வேலை பார்க்காது. சோ இம்யூனிட்டி அடி வாங்கும் அண்ட் கட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாகும். அண்ட் ஆறாவது, ரொம்ப மோசம், உங்களோட டேஸ்ட் அண்ட் ஆப்படைட்டை இது அஃபெக்ட் பண்ணும். உங்களோட நாக்குல உள்ள டேஸ்ட் சென்ஸ் பண்ற ரிசெப்டர்ஸ் ஒழுங்கா வேலை பார்க்காது அண்ட் உங்களோட ஹங்கர் சிக்னலிங் ஒழுங்கா நடக்காது. இதனால உங்களுக்கு ஃபுட் எல்லாம் ரொம்ப பிளாண்டா டேஸ்ட் ஆகும் அண்ட் சாப்பிடணும்னே பெருசா உங்களுக்கு தோணாது. சோ இதனால வர நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் ஃபர்தர் உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணும். ஷபா, இத்தனை பிரச்சனை உண்டாக்குறோம் யாருப்பாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல, இட் இஸ் ஜிங்க். அண்ட் ஜிங்க் ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டிய அளவு மென்னுக்கு அட்லீஸ்ட் 17 மில்லிகிராம்ஸ் அண்ட் விமனுக்கு அட்லீஸ்ட் 13 மில்லிகிராம்ஸ். சரி, எந்த ஃபுட்ஸ்லாம் ஜிங்க் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ZN அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் டாப் ஜிங்க் ரிச் ஃபுட்ஸோட ஒரு சூப்பர் லிஸ்ட் நான் பர்சனலி உங்களுக்கு சென்ட் பண்றேன்.